வெல்கம் பேக் டு ஓல்டி ஸ்வீட் சேனல். நம்ம ஸ்டுடியோவுக்கு இன்னைக்கு ஒரு 3 கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. வணக்கம்ண்ணே. வணக்கம். நீங்கள் செட் வச்சுருக்கீங்க அப்படிதானே? சரி, உங்களுக்கு வந்து இங்கே இந்த மாதிரி நாகர்கோயிலில் நான் பண்ணிட்டு இருக்கிறேன்னு யார் சொன்னா? யூடியூப்ல பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் அவங்க இங்கே உங்கள் பேர் என்னண்ணே? ஆதி நாராயணன். ஆதி நாராயணன். இவங்க உங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் அப்படிதானே? சரி, ஓகே. ஸோ நீங்கள் இப்போ 3 செட்டு கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு டேப் ரெக்கார்டர், 2 ரெக்கார்ட் பிளேயர், இங்கே ஒரு ரெக்கார்ட் பிளேயர் இருக்குது. எனக்கு கையில் எடுங்க. சரி, இந்த ரெக்கார்ட் பிளேயரில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. நான் அதை பார்த்து தரேன். ஏன்னா எனக்கு வந்து நான் ஏற்கனவே எல்லா வீடியோலும் சொல்லியிருக்கிறேன், நான் வந்து இதை தொழிலாக பண்ணலை. நம்ம வேறு வேலையில் இருக்கிறதுனால டைம் இருக்கும்போது நான் இதை பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த செட்டு வந்து நீங்கள் டேப் ரெக்கார்டர் ப்ராப்ளம் சர்வீஸ் பண்ணி தாங்கன்னு கொண்டு வந்தீங்க. ஆனால் இப்போ சரியாயிட்டு அப்படிதானே? என்ன பண்ணும்? சரி, ஹெட்டை க்ளீன் பண்ணோம், கிளியர் ஆகிட்டு. ஸோ இதே மேட்ரை சில மெக்கானிக் என்ன பண்ணுறாங்கன்னா, வச்சுட்டு போங்க நான் அப்புறம் தாரேன்னு சொல்லிடுவாங்க. ஒரு 500 ரூபா பில்லு போடுவாங்க. ஏன்னா களத்துனே அங்கே ப்ராப்ளம் இங்கே ப்ராப்ளம் வந்து சில சமயங்களில் செட்டே நாசம் பண்ணிடுவாங்க. இந்த செட்டு வந்து ரொம்ப பழைய மாடல் செட்டு. இதில் எஃப்எம் இல்லை, மீடியம் வேவும் ஷார்ட் வேவ் தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஷார்ட் வேவ் டிரான்ஸ்மிட்டரை போயிட்டு சொன்னேன். அவங்களுக்கு இதில் அதை போட்டு காமிச்சா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் சில டவுட்ஸ் கேட்டாங்க, நம்ம அதை இப்போ கிளியர் பண்ணிடுவோம். ஓகே, இந்த செட்டில் வந்து எஃப்எம் இல்லை அப்படிதானே? ஆனால் இப்போ உங்களுக்கு புது பாட்டு இப்போ கேட்கணும் அல்லது நிறைய பாட்டு கேட்கணும், என்ன பண்ணுவீங்க? கேசட் போட்டு தான் பார்க்க முடியும். கேசட்ல எல்லா பாட்டையும் நம்ம ரெக்கார்டிங் பண்ணி எடுக்க முடியாது, ஆல்டர் பண்ணுவாங்க அப்படிதானே? இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த டோரை கட் பண்ணி அதை நாசம் பண்ணி ஆல்டர். இந்த செட்டில் வந்து என்னன்னா ஷார்ட் வேவ், அதாவது உங்க செட்டில் ஷார்ட் வேவ் இருக்கனால இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஷார்ட் வேவை டிரான்ஸ்மிட் பண்றோம். நீங்க பென் டிரைவ்லயோ அல்லது இதுல வந்து லைனின்னு இருக்கு, இங்க பாருங்க ஆக்ஸ் இருக்கு, என்ன கொடுக்குறீங்களோ அதை அப்படியே இது டிரான்ஸ்மிட் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த செட்டில் நம்ம போட்டு பார்க்க போறோம் எப்படி குவாலிட்டி இருக்குன்னு சொல்லி நீங்க பாருங்க. சரியா? இப்போ இதை ஆன் பண்ணிட்டேன், பென்ட்ரைவ் போட்டிருக்கிறேன். இந்த பென்ட்ரைவில் உள்ள பாட்டு இங்கே வெளியே எங்கேயும் கேட்காது. ஏன்? அது இது வழியாக என்ன செய்திருக்கு, நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகிட்டு இருக்கு அவ்வளோதானே? ஸோ உங்கள் செட்டில் நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை ஆன் பண்ணி ரேடியோவில் வைக்கிறேன். ஆனால் இப்போ உங்கள் செட்டு நம்ம எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ணலை அப்படிதானே? ஆனால் ஸோ இப்போ இங்கே உள்ள பாட்டு நமக்கு இங்கே பாடுது அப்படிதானே? ஸோ அதே குவாலிட்டியில் இங்கே பாடுது. ஒரு இறைச்சல், ஷார்ட்வேக்குள்ள இறைச்சல் கூட இல்லை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த செட்டு கொண்டு இருக்கும்போது சவுண்ட் இல்லாமல் இருந்துச்சு. செட்டு வந்து தொடச்சி வரை போடுறது தான் நல்லா இருக்குது. இப்போ இதுலேருந்து வெளியில் இப்போ பென்ட்ரைவ் போட்டு போடாமல் செட்டுவே வேற எதுவும் பண்ணாமல் இந்த பென்ட்ரைவ்லேருந்து வேற செட்டில் வந்து எடுத்து போடு நல்லா இருக்கு. உங்களுக்கு இது புரிஞ்சுட்டா? புரிஞ்சிச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம வீடியோ பார்த்து புரிய மாட்டேங்குது. அதனால தான் நான் உங்களை வந்து நான் இந்த இதில் நான் உங்கள்கிட்ட இதை சொல்லித்தரேன். உங்களுக்கு புரிஞ்சுட்டு, கிளியராக புரிஞ்சுட்டு. ஸோ நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த செட்டு வந்து பழைய செட்டு தான். பழைய செட்டு நம்ம கேட்குற பாட்டு படிக்க முடியாது. இது வானொலியில் வந்து வரம் எடுக்குது. இந்த செட்டை பொறுத்தவரை எந்த ஆல்ட்ரேஷன் பண்ணாமல் நம்ம தனியாக வேற பாட்டு போட்டு கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. சரி, ஓகே. உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஓகே. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி நான் என்னோட தொழில் வந்து சர்வீஸ் கிடையாது. ஸோ எங்கிட்ட ஏற்கனவே இவங்கள மாதிரி நிறைய பேர் சர்வீஸ்க்கு தந்த செட் இருக்கு. நான் அப்பப்போ டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து கொடுத்துட்டு இருக்கிறேன். நம்ம சேனலோட நோக்கம் என்னன்னா, எல்லாரும் அவரோட செட்டை வந்து அவங்க சர்வீஸ் பண்ணணும். இப்போ இனி உங்களுக்கு ஹெட்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்து அவங்களே க்ளீன் பண்ணிடுவாங்க. க்ளீன் பண்ணுவீங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் இதை மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகுன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வரைக்கும் பாய்.